இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாஸ்பிடலா? சரி, நாங்களும் இப்ப ஹாஸ்பிடலுக்கு வரோம். என்னாச்சு இந்து? மாமா மேல மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அவர் ஹாஸ்பிடல்ல இருக்காருங்க. உயிரோட தானே இருக்காரு? என்னங்க நீங்க எப்படி கேக்குறீங்க? நான் எது கேட்டேன்னா, அவரு நல்லா தான் இருக்காரா, அங்கிள் சேஃபான்னு கேட்டேன். இல்லங்க, மாமா கோமால இருக்காங்களா? ஐயோ, இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? மாமா மேல மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணது அந்த பூமியா? பூமியா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மேடம். நேற்று ராத்திரி கூட நீங்க வந்து அடிச்சுட்டு போனீங்கன்னு கான்ஸ்டபிள் சொன்னாங்க. மீடியா இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மேடம். விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா எங்க வேலையே போயிடும் மேடம். ப்ளீஸ் மேடம். இன்னைக்கு என் கையால உனக்கு சாவு தாண்டி. உன்ன கொல்லணுண்டி. மேடம் வேண்டாம் மேடம். பூமிக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டியா? அம்மா, அவளுக்கு ஏதாவது ஆனா கூட யாரும் வர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியோ? டேய், அவ என் மாமாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கா, நான் அவளை கொல்ல வந்திருக்கேன். நடுவுல நீ யாரா? பாத்தியா, கோவத்துல கூட என்னுடைய வார்த்தையை விடாத மாதிரி என்ன என்னுடைய வலுப்பு தடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா பூமியை மட்டும் நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்ச, நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு என்னால போக முடியும். அத ஞாபகம் வச்சுக்கோ. டேய், அவ என் மாமாவை கொல்ல பாத்திருக்காடா. நீ பாத்தியா? நீ பாத்தியான்னு கேட்டேன். போலீஸே பாத்துருக்காங்கடா. வேற என்ன வேணும்? மிஸ்டர் எஸ்ஐ, நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார். என்ன பாத்தீங்க? சரத் சந்திரா சாரை மர்டர் பண்றத பார்த்தேன். இன்ஸ்பெக்டர். எஸ் சார். ஒவ்வொரு தடவையும் நம்ம கண்கள் நம்மளையே வேணும்னாலும் ஏமாத்தும். அந்த சரத் சந்திராவை பூமி கொல்ல நினைச்சான்னு நீங்களும் நினைக்கிறீங்க. ஆனா அவ காப்பாத்த முயற்சி பண்ணான்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். அது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு தான் கோர்ட்டுக்கு லாயர்ஸ் இருக்காங்க. கோர்ட் இருக்கும்போது அபூர்வாக்கு எதுக்காக அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க போங்க மேடம். இன்னைக்கு நீ வந்து அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு தான் நினைக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கு இருந்தாலும் இவளோட சாவு என் கையில தான் இருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாக்குறியா? இன்ஸ்பெக்டர். எஸ் சார். பாருங்க, பூமியை கொன்னுடுவேன்னு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா.
இதுக்கு நீங்க தான் விட்னஸ். இப்ப நான் கேஸ் போடுறேன். இவங்கள செல்ல போடுங்க. இவங்களுக்கு கொடுத்த மாதிரி என் கையிலே ஒரு லட்டியை கொடுங்க. மொத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், போங்க மேடம் ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம். நீ என்னமோ சொல்ற பூமி? ஆமா ஆண்டி. சரி, அங்க என்ன நடந்துச்சு? அப்பா 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 Stop it. அதை வச்சு மறுபடியும் அவளை குத்த நினைச்சேன்னா அப்புறம் நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். நான் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போகும்போது ஃபுல்லா இருட்டாதான் இருந்துச்சு ஆண்டி. அந்த இருட்டுல என்னை யாரோ இடிச்சிட்டு ஓடுனாங்க. ஆனா அது யாருன்னு என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. யாரு? அது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா மாட்டுவாங்க. நீ நிரபராதியா வெளியில வருவ. அவங்க எங்க போனாலும் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னடி மூஞ்சில எதுக்கு தண்ணி ஊத்துன? நீ எழுந்திருக்கலன்னா என்ன பண்றது? அதுக்கு இப்படி மூஞ்சில தண்ணி ஊத்துணுமா? பின்ன எவ்வளவு எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறியே. டேய், உனக்கு என்னதானா ஆச்சு? எதுக்கு நீ குடிச்சிட்டு வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன எதுக்கு நீ எழுப்புன? அத முதல்ல சொல்லு. ராத்திரி நீ குடிச்சிட்டு வந்த. அப்பாவும் உன்னை விட அதிகமா குடிச்சிட்டு வந்தாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? ரெண்டு பேரும் அதை கேட்காமயே போயிட்டீங்க. சரி சொல்லி தொலை. இப்பதான் கேக்குறேன்ல, சொல்லு என்ன? இப்பவும் என்னால இதை சுத்தமா நம்பவே முடியலடா. நீ எதை பத்தியே பேசிட்டு இருக்க? நேத்து ராத்திரி நம்ம மாமாவை கொலை பண்றதுக்கு பூமி முயற்சி பண்ணலாம்டா. மாமா இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிடல்ல இருக்காரு. பத்ததுக்கு கோமாக்கு போயிட்டாரா.